மார்க்கு கண்ணு மார்க்கு எங்க இருக்கிற? வெல்கம் மேடம். உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெல்கம் பாண்டே. ஏய் மொட்டை, நாங்க என்ன ரிசப்ஷனுக்காக வந்திருக்கிறோம்? வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நாங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறோம் தெரியுமா? நானும் கூட தான் மேடம்காக ரிஸ்க் எடுத்து சேர்த்து பார்ச் வந்தோம். எங்க கண்ட்ரியில ஷேக் ஹேண்ட் கொடுக்கிறது எங்க கல்ச்சர். அப்ப கை கொடுங்க சிஸ்டர். வெல்கம் மேடம். வெல்கம். அந்த ஃபாரினர் அனுப்புனது யாருன்னு தெரியல டாடி. அவன் மட்டும் சாகாம உயிரோட என் கையில கிடைச்சிருந்தா அவனை ஏற்காட்டுக்கு அனுப்பி வச்சது யாரு, எதுக்காக குழந்தைய கடத்தினான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். அவனும் செத்து அநியாயமா என் குழந்தையும் சாகடிச்சிட்டான். என்ன சூர்யா? அப்பா, ஏற்காட்டுல மாரிய கொள்ள வந்த அந்த ஃபாரினர் செத்துட்டான்னு நான் சொன்னேன்ல, ஆனா அவன் இன்னும் சாகல. அவன் உயிரோட தான் இருக்கான். வெல்கம் பாண்டே. யா, அத கொடு. இந்தாங்க. மார்க், நீ கேட்ட 20 லட்சம் பணம் இதுல இருக்கு. ஆல்ரைட். நீ கழிச்சுக்க சொன்ன 10,000த்தையும் கழிக்கல. இந்த பொட்டியோட விலை 5,000, அதையும் கழிக்கல. ரவுண்டா 20 லட்சத்தையும் பொட்டியில வச்சிருக்கிறோம். ஓகே. மகனுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சூர்யா கிட்ட 20 லட்சம் வாங்கினது இதுக்குதானா? நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன். இனிமே நீ இந்த நாட்டுல இருக்கவே கூடாது. சூர்யாவோ போலீஸோ உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை. ரைட். அதனால உடனே இந்த நாட்டை விட்டே கிளம்பு. ஓகே மேடம். மரியாதை குழந்தைய கடத்தி கொலை பண்ணத்தான் என்னை ஏற்காடுக்கு அனுப்பி வச்சிங்க. என்னால அந்த குழந்தைய கொல்ல முடியல. ஏற்காட்டுக்கு அனுப்பி வச்சது நீதானா? நீங்க கொடுத்த வேலைய நான் ஃபுல்லா முடிக்கலனாலும் நான் கேட்ட பணத்தை ஃபுல்லா கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்க சிஸ்டர் அப்படித்தான். வேலையை முடிக்காதவனுக்கு தான் காசு கொடுப்பாங்க, வேலை செய்யறவனுக்கு எல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. எனக்காக நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்து செத்து பொழைச்சு வந்திருக்க. அதுக்காக தான் இந்த பணம். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். முதல்ல கிளம்புப்பா. இனிமே இந்த நாட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. என்ன? வா. ஓகே பாண்டே. See you. பாய் மொட்டை. இல்ல இல்ல இல்ல. ஐயோ, என்ன சிஸ்டர், மாம்சி ஜேம்ஸ் பாண்ட் கணக்கா கையில துப்பாக்கியோட வந்துகிட்டு இருக்காரு. ஐயோ, எல்லா உண்மையும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. வாழ வந்தாட வாழ வச்சுட்டு நாம இப்ப சாவர நிலைமைக்கு வந்துட்டோம் சிஸ்டர். வாய மூடு. ஏதாவது உளர்ன உன் உயிரை நானே எடுத்துருவேன். ஐயோ, நான் இல்ல மாம்சி, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. ஏய் தாரா, அப்பவே நினைச்சேன் மாரியோட குழந்தை காணாம போனதுக்கு நீதான் காரணமா இருப்பேன்னு. அது சரியா போச்சு பாத்தியா? தாரா, நல்லவ இல்ல கெட்டவன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா இவ்வளவு கேவலமானவளா கேடு கெட்டவளா இருப்பேன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
நிறமாச கர்ப்பிணி பொண்ண கொலை பண்றதுக்கு ஏற்காட்டுக்கு கூலிப்படைய அனுப்பியிருக்க. பிறந்த குழந்தைய கொலை பண்ண பார்த்திருக்க. என்ன பிறவிடி நீலா? சொல்லு, மாரியோட குழந்தை என்னோட பேத்தி எங்க? சொல்லல, நான் சுற்றுவேன். எனக்கு எனக்கு தெரியாதுங்க. வேண்டாம் மாம்சு, உங்களுக்கு ஏற்கனவே கையெல்லாம் நடுங்கும் மாம்சு. ஏய், ட்ரிக்கர்ல விரல் பட்டு தோட்டா தெரிச்சிட போகுது. துப்பாக்கிய முதல்ல கீழே போடுங்க மாம்சு. ஏ பாண்டி, வரா. சொல்ல போறியா இல்லையா? தெரியாதுங்க. நீ சொல்ல மாட்ட. சங்கரபாண்டி, பேர புள்ள எங்க? சொல்லு. மாம்சு மாம்சு, உன் பேர புள்ள ஹர்ஷவர்தன் அந்த பொறியுருண்ட ஹாசினியோட வீட்ல இருக்கா மாம்சு. ஏய், நான் கேக்குறது ஹர்ஷவர்தன இல்ல, என் பேத்திய. உன் பேத்தியா? காளியம்மா, அது அவங்க வீட்ல இருக்கு மாம்சு. ஏய், நான் கேட்டது காளியம்மாவா இல்ல, மருமக மாரிக்கும் சூர்யாவுக்கும் பிறந்த என்னோட பேத்தி தேவிய கேட்டேன். ஐயோ மாம்சு, சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது மாம்சு. ஏய், தாரா, மரியாதையா சொல்லு. தெரியாதுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் உண்மையை சொல்ல மாட்டீங்க. கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏய், உண்மையை சொல்லு, இல்ல உன்னை சுட்டுடுவேன். No, no. உயிர் மேல ஆசை இருந்தா உண்மையை சொல்லு. No. நீதானே என் பேத்தியை கடத்திட்டு போனது. இப்ப என் பேத்தி எங்க இருக்கா? சொல்லுடா, ஏன்னா நான் சுட்டுருவேன். சொல்லிடாத மாட்டேன். ஏய், இப்ப சொல்ல போறியா இல்ல உயிரை விட போறியா? Don't shoot, don't shoot. அந்த குழந்தை தானே? அந்த குழந்தை அது இப்ப உங்க வீட்டுல தான் இருக்கு. Don't shoot me. மார்க், போச்சு, வாழ வந்தா எல்லா உண்மையும் உளறிடுவான் போல இருக்குது சிஸ்டர். என்னடா சொல்ற? ஏன் வீட்டுல இருக்கா? Yes. அந்த பேபி இப்ப உங்க வீட்டுல தான் இருக்கு. மாரிக்கு தான் இப்ப இருக்கிறதா? மாரியோட குழந்தை தான். உங்க கிராண்ட் டாட்டர் தான். Don't shoot me. Please don't shoot me. மார்க், வாயை மூடு. ஹேண்ட் ஷேக் பண்றதுதான் எங்க கல்ச்சர்னு சொன்னா, இப்ப சிஸ்டரோட வாழ்க்கையே ஷேக் பண்ணிட்டானே. அட பாவி மொட்டை. நான் அப்பவே நினைச்சேன் அது என்னோட பேத்தியா தான் இருக்கும்னு. நான் பண்ண காரியம் கரெக்ட் தான். கடவுள் சொன்னது கரெக்ட் தான். உடனே இதை மாறிக்கிட்ட சொல்லணுமே. ஐயோ, போன் கிடைக்க கூடாது. கிடைச்சா எல்லாம் உண்மையை மாறிக்கு தெரிஞ்சிருமே. ஏ தாரா, உன்னை உயிரோட விட்டா நீ என் பேத்திய காலி பண்ணிடுவ. அதனால முதல்ல உன்னை சுட்டு கொன்னுட்டு அப்புறம் அந்த சந்தோஷமான செய்திய என் மருமக மாறிக்கிட்ட சொல்றேன். மாமா, ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். மாரி, என்னாச்சு மாரி? மாமா எங்க? அப்பா வீட்ல இல்ல, வெளிய போயிருக்காரு. என்னாச்சு? ஐயோ, எனக்கு 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 கனவு வந்துச்சு ஹஸ்பண்ட் சார். மாமாவ யாரோ துப்பாக்கில சுட்டுட்டாங்க. அவர் குண்டாடிப்பட்டு கீழே விழுந்தாரு. சீக்கிரம் போய் மாமாவை காப்பாத்துங்க ஹஸ்பண்ட் சார். போங்க ஹஸ்பண்ட் சார். சரி மாரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன்.
தேவி அம்மா, மாமாவை காப்பாத்துங்க. எப்ப என் மக சூர்யாவை நீ கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டியோ அப்பவே நான் உன்னை கொன்னிருக்கணும். குழந்தைகளுக்காக பாவம் பார்த்து உன்னை உயிரோட விட்டு வச்ச பாரு, அதான் என்னோட தப்பு. அதனாலதான் நீ சூர்யாவோட குழந்தைய கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்க. மாம்சு மாம்சு, இந்த ஒரு தடவை சிஸ்டரை மன்னிச்சிருக்க மாம்சு. இனிமே அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க மாம்சு. ஏய், மன்னிப்பெல்லாம் மனுஷங்களுக்கு கொடுக்கறது. பிறந்த குழந்தைய கொல்ல துடிக்கிற இவள மாதிரி அரக்கிக்கு மன்னிப்பெல்லாம் கிடையாது. தண்டனைதான். ஹஸ்பண்ட் சார், மாமாவை பாத்துட்டீங்களா? அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அப்பா எங்க இருக்காருன்னு தெரியல. எங்க போய் தேடுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்து எந்த இடம்னு கொஞ்சம் சொல்றியா? ஹஸ்பண்ட் சார், அது ஒரு ஓடாத நின்னு போன ஒரு ஃபேக்டரி மாதிரி தெரிஞ்சது. ஃபேக்டரியா? எனக்கு சரியா தெரியல. சரி, அது பக்கத்துல எங்கேயாவது தான் இருக்கும். நான் தேடி பார்க்கறேன். நீயோட என் குடும்பத்தை பிடிச்ச துஷ்ட சக்தி ஒழிஞ்சது. வேண்டாங்க. நாம நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். நம்மள பார்க்கல. வேண்டாம். தாரா, வேண்டாம். 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 தாரா, முடியாது. சொல்றல முடியாது.
உன்னை நான் என்னைக்கோ சாகடிச்சிருக்க வேண்டியது. நீ மிஸ் ஆகிட்டே இருந்த. இதுக்கப்புறமும் உன்னை விட்டு வைக்கிறது அது எனக்கு மிகப்பெரிய ஆபத்து. இப்போ நீ சாக போற. சாக போறடா. சாவு. துப்பாக்கியும் சதி பண்ணுதே. Bloody. இன்னைக்கு நீ செத்துதான் ஆகணும். நீ செத்து போடா. பா சிஸ்டர் சிஸ்டர் அங்க பாருங்க சிஸ்டர். மாப்ள வரா வாங்க. வாங்க சிஸ்டர். சிஸ்டர் மாப்ள வரா பாத்துற போறா வாங்க. வாங்க சிஸ்டர். ஏ மொட்டை எஸ்கேப் ஆயிரியா? புரிஞ்சுக்கங்க. பா அப்பா 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 என்னாச்சுப்பா? ஐயோ சிஸ்டர் உயிர் இருக்குதே. சொல்லுங்கப்பா. சூர்யா, அப்பா அப்பா மார்க் அங்க இருக்கான். யோ யோ ஓடியா ஓடு. ஏய் சூர்யா நில்லு. அப்பா அப்பா குழந்தை அப்பாடா மொட்டை எஸ்கேப். அப்பா சொல்லுங்கப்பா. என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு சொல்லுங்கப்பா. அப்பா குழந்தை அப்பா குழந்தை சொல்லிடுவானா? அப்பா சொல்லுங்கப்பா. என் குழந்தை எங்கப்பா இருக்கு? குழந்தை அப்பா 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 செத்துட்டானா? சிஸ்டர் இனிமே நம்ம இங்க இருந்தோம்னா சூர்யா நம்மள பாத்துருவான். வாங்க சிஸ்டர் போயிடலாம். இரு. அப்பா வாங்க ஹாஸ்பிடல் போலாம். அப்பா தூக்கிட்டான். உயிர் இருக்குமோ? அப்பாடா போயிட்டான். இப்ப போலாமா? சிஸ்டர் சீக்கிரமா ஓடுங்க. எவ்வளவு பாத்துற போறான். சீக்கிரமா ஓடுங்க. சீக்கிரமா வா.